திமுகவோட தோல்விக்கு அப்புறம் எப்படி தோத்தன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியலையாம். அவனுக்கு என்னென்னவோ சோதனை பண்ணுறானுங்க, ஆராய்ச்சி பண்ணுறானுங்க, கண்டுபிடிக்க முடியும். சரி, கண்டுபிடிக்க முடியல, என்னதான் பண்ணலாம் அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஜென்சி பாலிடிக்ஸ், அதாவது ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பிடிக்கணுமா. எங்கடா இருக்கிறாங்க ஜென்சி கிட்ஸ் எல்லாம்? டேய், ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல்லையும் காலேஜில் இருப்பானுங்கடா. இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, இவனுங்களெல்லாம் விட்டுட்டு இந்த பெருசான கெழுக்கட்டிங்கலாம் பார்த்தீங்கன்னா, கெழுக்கட்டிங்க, அதாவது வெந்தது வேகாது எதுவுமே புதைக்கிறது, இந்த மாதிரி டிக்கெட்லாம் தூக்கி இந்த உட்கார வச்சு இவங்கெல்லாம் ஜென்சி 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 கிட்ஸும் ஜென்சி பாலிடிக்ஸுக்கு தயாராகிறாங்க. யார்? இந்த வயசான கிளக்கட்டைங்களெல்லாம் வச்சு ஜென்சி பாலிடிக்ஸை தயார்படுத்துகிறோம். நாங்கள் இனிமேல் பட்டு யாரும் அடங்க மாட்டோம், பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை எப்படி பார்த்தா எப்படி இருக்குதுனாக்கா, இந்த வயசானவங்களெல்லாம் அந்த தமிழ் படத்தில் ஒரு படம் இருக்கும், தமிழ் படம் அந்த படம் இருக்குது, சிவா நடித்த படத்தில் இந்த கெழுக்கட்டிங்களெல்லாம் வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டே மச்சான் ஆய் மச்சான் அப்படின்வான். அவன் வயசு சின்ன பையனாப்பான், வயசானவங்கள போயிட்டு ஆய் மச்சானும் அந்த மாதிரி தான் இருக்குதுடா. இதுக்கு என்னான்றானுங்க இவனுங்களே, என் ப்ரோடாக்ட் கொத்தூஸ் அப்படின்றான். கொத்தடிமையே சந்தோஷமாக நான் கொத்தடிமைன்றத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பொம்மிஸ் நைட்டிஸ் எல்லாம் உணர்றாங்களா, நான் இப்போ தான் வந்து உண்மையான பெண்ணுன்றதை உணர்றன்ற மாதிரி இவங்க கொத்தடிமைன்னு சொல்லும் போது தான் நான் உண்மையான திமுகவாரன்னு உணர்றேன் அப்படின்றானுங்க. என்ன கொத்து செஞ்சிடல, ஒருவேளை ஆமக்கறி கொத்தா? ஆமக்கறி கொத்துனா சீமானாச்சு. ஆமக்கறி கொத்து, ஆமக்கறி கறி, மான் கறி கொத்து இதெல்லாம் வந்து சீமான் பண்ணியிருந்த விஷயம். ஒருவேளை இவனுங்க அதிலே தானே பண்ணிடுவாங்களான்னு எனக்கு ஒரு டக்குன்னு டவுட் ஆகிப்போச்சு. ஒருவேளை ஆமக்கறி கொத்தா, இல்லை முட்டை கொத்தா, இல்லை கலைக்கு கொத்தா, இல்லை மட்டன் கொத்தா, பீப் கொத்தான்னு எதுவும் தெரியல, மொத்தம் கொத்தூஸ், ஆயாமே கொத்தூஸ் அப்படின்றான். அதுக்கப்புறம் இன்னொரு நாய் வந்து நான் இந்த வேலை அது இது பார்த்தா மூஞ்சை பார்த்தா எங்கேயோ ரோட்டுக்கு பாரத்தில் பேப்பர் ஒட்டிந்து நாட்டுங்குது. ஐஎம்ஏ 200 ஊபீஸ் அப்படின்றான். நான் ஊபி எதுவும் நினைக்கிறீங்களா? ஆமாம், நாங்கள் 200 ஊபீஸ் தான், உங்களால் முடித்தா பண்ணுங்க அப்படின்றானுங்க. அதுக்கப்புறம் வந்தாக்கா இன்னொரு ஒருத்தன் டைலாக்கை எழுதி கொடுத்தானோ, ஸ்கிரிப்ட் எழுதுனாலும் சரியாக எழுதி கொடுக்கல. வாழையடியாக வாழையாக வந்தாங்கன்னா நினச்சிங்களா, வாழையடியாக வாழமாக இருக்கிறோங்க, ஆலமரம் மாதிரி நாங்கள், வாழையடி வாழையாக இருக்கிற ஆலமரம் மாதிரி நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் இப்போலாம் இவங்களுக்குள்ள ஒரு போட்டி ஒன்று நிலவினுக்குது. என்னன்னாக்கா, இனிமேல் பட்டு பேனர் அடித்தாங்கனாக்கா, அதாவது பேனர்லாம் வச்சானாக்கா பேரெல்லாம் பின்னாடி கொத்து ராமசாமி, கொத்து ராஜா, கொத்து லோகேஷ் அப்படின்னு பேரை போட்டுக்குவாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் கொத்து. அண்ணா அண்ணா எனக்கு கொத்து பிடிக்கல, உனக்கு கொத்து பிடிக்கல, என்ன 200 ஊப்பின்னு வச்சுக்கோ, 200 ஊமி ராஜான்னு போட்டுக்கோ, இல்லை 200 ஊமி சின்னசாமின்னு போட்டுக்கோ, நல்லா இருக்குது. அண்ணா நல்லா இருக்குதுண்ணா பேர். இப்போ தான் இதுமாரி தான் நீங்களாம் பேனர் அடித்து தயார்படுத்தணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அரசியல் அமைப்பை தான் இந்த திமுக என்ற கொத்தடிப்பிங்க ரெடி ஆகிக்கிறாங்க. இவனுங்க தொடர்ந்து யார் யார் இது பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா, கலைஞருக்கு கொஞ்ச நாள் ஓகே, கலைஞர் வந்து ஒரு தேசத்துறைக்கிய மாதிரி தேசப்பட்டு இருக்கிற மாதிரியும் என்னமோ என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இவனுங்க தொடர்ந்து இந்த மாதிரியான துபாகூர் பேச்செல்லாம் பேசிக்கின்னு இன்னுமே இவனு என்ன பண்ண, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி உடனே அவரையும் அதே தொடர்ந்து ஆபாச பேச்சு இந்த மாதிரி பேசி தான் குளத்தூர்ன்றது ஒரு ஊர்லேயே உங்கள் தலைவன்டா, உங்கள் தலைவனுக்கு அங்கேயே சமாதி கட்டுற மாதிரி சிறப்பான சம்பவம் பண்ணியாச்சு, உட்கார வச்சாச்சு. மீண்டும் திருச்சியில் போட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு அவமானம் தான். அப்போ நான் இப்படின்றவன் நாளாக இப்படின்னுவான், இப்படின்னுவான், ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறமா இந்த மாதிரியெல்லாம் இவனுங்களே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்களாம். என்னது கொத்தடிமைன்றத நாங்கள் பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் என்னது பொம்மிஸ் நைட்டிஸ் மாதிரி இவங்க பெண்கள் இப்போ இதை போட்ட உடனே தான் நான் பெண்ணுன்றதை உணர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தி விளம்பரத்தில். அந்த மாதிரி இந்த கொத்தடிமைன்னு சொல்லும் போது தான் இவனுங்க உணர்றாங்க. நீங்கள் கொத்தடிமைன்னு நல்லா தெரியும். ஏன்னா உதயநிதிக்கு ஒரு தகுதி இல்லை, ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு கூட போகிறதுக்கு தகுதி இல்லாத ஆள் உதயநிதி, அவனை தலைவன் கொண்டாடுறீங்க. இளவரசர், ஏன்னா இளவரசருக்கு வேலை செய்யணும்ல. அப்புறம் சின்ன இளவரசராக ரெடி ஆகிட்டார். அவர் தான் இன்பநிதி ஐயாவுக்குனாக எப்படியாவது கழுவி விட்டாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அவருக்கும் கழுவி விடுங்க, உதயநிதி கழுவி விட்டாச்சு, கழுவி விடுங்க. ஏன்னா வாழையடி வாழையா ஆலமரமால கொத்தடிமை இருக்கீங்க, அது மக்களுக்கே தெரிஞ்சோம். மறுபடியும் திமுககாரன் வருவானா? வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா பூரா வதந்திங்களை பரப்புறானுங்க. என்ன பண்ணுறானுங்க, இவனுங்களே வந்து பாம்பை வைப்பானுங்களாம், இவனுங்களே எடுப்பாங்களாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்களோட தந்தையார் ஒரு நிலத்தை கொடுக்குறாரு. அந்த நிலத்தை உங்கள்கிட்ட சரியான முறையில் அந்த நிலத்தை கொடுத்தா தான் அந்த நிலத்தில் நீங்கள் பயிரிட முடியும், அதுக்கப்புறம் பார்த்து விளைச்சலை காண முடியும்.
அந்த நிலத்தை அவங்க தந்தையார் எப்படி கொடுக்குறாருன்னா, நெல்லா இருந்த நிலம், அதாவது உங்கள் தந்தையாருக்கு முன்னு அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சுத்தமான நிலமா இருக்குது, பயிரிடக்கூடிய நிலமா இருக்குது, அதில் என்ன போட்டாலும் விளையும் அந்த மாதிரி நிலம். ஓகேவா? அந்த மாதிரி நிலத்தை உங்ககிட்ட உன் தந்தையார் எழுதி கொடுக்கும்போது எப்படி திரும்ப தராரு? கரடு முரடாக தராரு. எங்கே பார்த்தாலையும் வேலிகளும் கற்களும் இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சுத்தப்படுத்தினாதானயா, சுத்தப்படுத்தினாதான் வெள்ளாம வரும். அந்த மாதிரி இந்த திமுகன்ற திராவிடமும் மாறி மாறி தமிழகத்தை கேடு கெடுத்து வச்சிருக்கிறானுங்க. இளைஞர் சமுதாயத்தையும் மக்களையும் கேவலப்படுத்தி இந்த போதைன்ற ஒரு அடிமைத்தனத்தை அதிக அளவில் இளைஞர்களை பூத்தி வச்சுருக்கிறானுங்க. இவனை ஜென்சி கிட்ஸா என்னடா வெக்கமா இல்லைடா உங்களுக்கான டேய், இளைஞர்களை கெடுத்து போட்டு இளைஞர்களோட எதிர்காலத்தை நாசமாக பண்ணி போட்டு ஜென்சி கிட்ட கேவலமாக ஒரு மீட்டப் நடத்துறீங்களாடா, ஜென்சி மீட்டப். இதில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒருத்தன் வந்து திமுக கொத்தரிமைன்றான், ஜென்சி மீட்டப். ஏண்டா நானே தாண்டா அதில் ஜென்சி மீட்டப்பாடா அப்படின்னு நானே தாண்டா அதில் கிளாச்சேன். ஜென்சி மீட்டப்ன்றதுல இதில் என்னடா வச்சிருக்குது? இதனால் பூரா கிரேக்க எழுத்தா, இல்லை வடமொழி எழுத்தா, இல்லை சமஸ்கிருதம் இதெல்லாம் அதில் அடங்கி நிற்குதா? என்னடா இது டேய்? கொத்தடிமை அதாவது கமாண்டில் வந்து கதறீங்கடா, கதங்கடா வேணாடா. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 5 அறிவு புத்திக்கணும். 5 வருஷமாக அவன் நாட்டை நாசப்படுத்தி போயிட்டான். வந்த 15 நாளில் உடனே வந்து சாரி போயிடணும். எப்படி பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? எப்படின்னா கடைசி காலத்தில், அதாவது அடுத்த மாதம் தேர்தல் வருது, நிர்மலா சீதாராமனுக்கு அறிக்கை விடுறாரு. யார்? ஸ்டாலின். எங்களுக்கு நிதி வேண்டும், நிதி வேண்டும், நாங்கள் போராடுவோம். எதுக்கு? ஒரே முறை கொள்ளடிச்சிக்கின்னு நம்ம இது போய்ட்டு வரப்போகிறதில்ல, இருக்கிற பணத்தை சுருட்டிக்கின்னு நடைய கட்டுவோம். நமக்கு கை வந்த கலை. சரி ஓகே, உங்கள் அப்பாவே வந்து திருட்டு அதாவது ட்ரெயின் டிக்கெட் கூட காசு கொடுக்க முடியாமல் திருட்டு தந்தமாக வந்தவர் தானே. உங்களுக்கெல்லாம் வேறு என்ன தெரியும்? மக்களே, இவனை ஜென்சப் மீட்டப் பண்ணு மக்களை ஏமாத்துறது மட்டும் இல்லை, இளைஞர்களை ஏமாற்ற தான் இந்த மாதிரியான மீட்டப் நடத்துகிறானுங்க. நல்லா வருவீங்கடா டேய். இவனுங்க அத்தனை பேரையும் பாருங்கள், திருட்டு ஒன்றை மாதிரி பசங்க.